தாவேக்காவுடைய மேடையில யாரெல்லாம் கூடினார்கள் என்று சொல்லி தெரியுமா? கெட்சன் எடின்பெரோ, அவர் சென்னை மாகாணத்துல ஒரு சர்ச் வச்சிருக்காரு. அவருக்கு இப்ப 30 கோடி ரூபாய் தேவை அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு. விஜய் தருவாரா என்று சொல்லி தெரியவில்லை. இன்னொருவர் ஜெயசீலன் சொல்லிட்டு ஒரு பிஷப், அவர் பிஷப் அங்கீகாரமான ஒரு பிஷப் பட்டம் வாங்கினாரா அல்லது உண்மையான ரெவரண்டா, உண்மையான பாதிரியாரா என்று சொல்லி தெரியவில்லை. எனக்கு தெரியும் எத்தனை பாதிரியார்கள் இன்றைக்கு சபையே வைத்திராமல் அங்கேயே மாட்டிக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. ஆகவே இந்த மோகன் சி லாசரசும் பால் தினகரனும் தன்னுடைய சொத்தை காப்பாற்றும்படியாய் திமுகவுடைய கோட்டைக்குள்ளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராய் ஒரு அணி இன்றைக்கு புறப்பட்டு இருக்கிறது. அந்த எதிரான அணி தான் இந்த விஜயனுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்க துப்பில்லாத இந்த கிறிஸ்துவ பிஷப்மார்கள் அந்த மேடையில நானா இருந்தா உதயநிதி பார்த்து, ஆனா கொஞ்சம் உங்களுடைய மைக்க கொஞ்சம் எட்ட தள்ளுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய திராவிடத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கேட்டிருப்பேன்.